கீழே விழுந்து எனக்கு சர்ஜரி பண்ண சொன்னாங்க டாக்டர். நான் சர்ஜரி இல்லாம இந்த தைலம் தான். கால் வலிக்கு ஒரு தைலம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்கப்பா. 31 வகையான மூலிகைகளை தயார் பண்ணி தான் ஒரு தைலம் ஒன்று நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டா கால் வலி கிடையாது. ஏன்னா கால் கீழே விழுந்து எனக்கு சர்ஜரி பண்ண சொன்னாங்க டாக்டர். நான் சர்ஜரி இல்லாம இந்த தைலம் தான். நான் ஆக்டிவா இருக்கேன்ல பாருங்க. சரி, நம்ம இனிய உறவுகள் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க. ஆனா என்கிட்ட இந்த தைலம் ஒரு சிலர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சரி இந்த லைவ்ல நம்ம செஞ்சு காட்டுவோமேன்ட்டு இத்தனை வகையான மூலிகைகளை வச்சு லைவ்ல ஒரு தைலம் காய்ச்சறத காட்ட போறேன். அதுல மெயின் வந்து பாருங்களேன், முடக்கத்தான், பிரண்டை, கத்தாழை, முருங்கத்தலை, ஏற்க இலை, இந்த முடக்கத்தான் இருக்கு பத்தியில, இதுல காய், இதுகெல்லாம் சித்திரத்தை, சுக்கு, கருஞ்சீரகம், திப்பிலி, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், பேர் சொல்வதுன்னு சொல்லுவாங்க, வசம்பு, பட்டை, சுருள்பட்டை, கிராம்பு. இதுக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வச்சிருக்கேன். வித்தியில கஸ்தூரி மஞ்சள். ஆமா, இந்த கடைசி லாஸ்ட்ல வந்து இந்த மஞ்சள். எண்ணெயில வந்து பாருங்களேன், நல்லெண்ணெய், நல்ல துளசி எண்ணெய் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வேப்பெண்ணெய் கொஞ்சம் சேர்ப்பேன். இது வந்து புங்கெண்ணெய். புங்கெண்ணெய் வலியை குறை. இத்தனை ஐட்டங்கள் சேர்த்து தான் நான் வந்து ஒரு ரெமடி தயார் பண்ணி வச்சிருக்கேன் காலுக்கு. அதுக்கு கடைசியில வந்து பச்சைக்கல் போடும். இத்தனையோடு போடணும். இவ்வளவும் போட்டு ஒரு எண்ணெய் தான் தயார் பண்ணி தேய்ப்பேன். குறுக்கு வலி, கை கால் வலி எதுவுமே கிடையாது. நல்லா ஆரோக்கியமா நல்லா கால் வலி எல்லாம் கம்ப்ளீட்டா கிடையாது.